ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிவிங் அண்ட் லவ்விங். எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த vlog வந்து விநாயகர் சதுர்த்தி இருந்துச்சுல அந்த வீக் எடுத்த vlog. எனக்கே தெரியுது ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். பட் லாஸ்ட் vlogல சொன்ன அதே ரீசன் தான். வீடியோ எடுத்துட்டேன். பட் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. போன vlogல விநாயகர் சதுர்த்திக்காக செஞ்ச தட்டை, கோதுமை லட்டு இந்த ரெசிபிலாம் காமிச்சேன். இது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் எடுத்த vlog. ஸோ டியூஸ்டே மார்னிங் அன்னைக்கு வந்து சோமாஸ் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. தட்டை, கோதுமை லட்டுலாம் கொஞ்சம் முன்னாடியே செஞ்சுட்டேன். பட் இந்த சோமாஸில் வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ண போகிறதுனால ரொம்ப முன்னாடியே செய்ய வேண்டான்ட்டு கரெக்டாக ஒரு நாளுக்கு முன்னாடி செய்கிறேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா என்னோட ஹவுஸ் ஹெல்ப் தான் கூடவே இருந்து செஞ்சு கொடுத்தாங்க. 2 பேரும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ரெசிபி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு 1/2 கேஜி மைதா எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். நம்ம பூரிக்கு மாவு எப்படி பிசைவோமோ அந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சிம்மில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை கலர் மாறணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. லைட்டாக சூடு ஏறினா போதும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா அதையும் சிம்லேயே வச்சு வறுத்து அதை செப்பரேட்டாக வச்சுக்கலாம். அதே பேனில் நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு கிரவுண்ட் நட் அதையும் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மூடி ட்ரை கோகோனட்டை பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. இதை வந்து மிக்ஸியில் பல்ஸ் மோடில் ஒரு 2-3 வாட்டி அரைச்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் ஃபைன் பவுடராக மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கிரவுண்ட் நட்டை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதிலேருந்து ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக ஆனதுக்கப்புறம் இந்த தேங்காய் பொட்டுக்கடலை மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கசகசாவையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வெல்லத்தை நல்லா இடித்து வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா சோமாஸ்குள்ளே வைக்கிற ஸ்வீட் பூர்ணம் ரெடி. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்க மைதா மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டையை எடுத்து சப்பாத்தி கல்லில் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப மெலிசாவும் தேய்க்கக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு பெரிய சைஸ் வந்ததுக்கப்புறம் அப்படியே இதை எடுத்து கொழுக்கட்டை செய்கிற அச்சில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதில் ப்ளேஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பூர்ணம் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதுக்கு நடுவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அச்சை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு சைடில் எக்ஸஸாக இருக்கிற மாவை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கும். பட் சைடில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சைடில் அந்த கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா இருந்ததை நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். ஸோ நானும் கல்யாணியும் சேர்ந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அவங்க மாவு தேய்ச்சி தேய்ச்சி கொடுக்க நான் பூர்ணம் உள்ளே வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த ட்ரேயில் வச்சாச்சு. ஏன்னா இது வந்து நம்ம அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு ஒன்றொன்னா செய்ய முடியாது. எண்ணெய் ரொம்ப காஞ்சிடும். ஸோ பூரணத்தை வச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் டக்கு டக்குன்ட்டு எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வந்து 2 மட்டும் போட்டு பார்த்தேன். ஏன்னா எனக்கு லைட்டாக பயமாக இருந்துச்சு. ஏதாவது ஓப்பன் ஆகிடுமா எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் ட்ரேலேருந்து எடுத்து எண்ணெய்க்குள்ளே போடுறப்பயே அது பார்த்தீங்கன்னா தொடுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ ஓப்பன் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாமல் சூப்பராக வந்துருந்துச்சு. கலர் மாதிரி லைட் ப்ரவுன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
ஃபர்ஸ்ட் 2 போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு தைரியம் வந்துருச்சு. ஓகே உடையாது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் டக்கு டக்குன்ட்டு போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. நான் போன விளாக்ல சொன்ன அதே விஷயம் தான். இந்த மாரி பலகாரம்லாம் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியா இந்த மாரி பண்றேன். இதுக்கு முன்னாடி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் அத்தை வீட்ல போய் இந்த பொரிக்கிற வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன். பட் இந்த பூர்ணம் ரெடி பண்றது, இந்த மாவு பெசைறது இதெல்லாம் ஆல்ரெடி அத்தை செஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க கூட நின்னு பொரிச்சு குடுக்குற ஹெல்ப் பண்ணியிருக்கனே தவிர, இந்த மாவு எப்படி பெசைறது, எந்த பதத்தில இருக்கணும், பூர்ணம் எப்படி ரெடி பண்றது, இதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமா தெரியாது. அதனால தான் எல்லா பலகாரமும் ஃபர்ஸ்ட் டைம் செய்றப்ப லைட்டா பயம் இருந்துச்சு. அண்ட் இந்த பலகாரம்லாம் நான் செஞ்சு முடிச்சு நல்லா அவுட்புட் வந்ததுக்கு என்னோட ஹவுஸ் ஹெல்ப் கல்யாணிக்கு நான் கண்டிப்பா கிரெடிட்ஸ் குடுத்தே ஆகணும். ஏன்னா எனக்கு லைட்டா பயம் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அந்த டைம்லலாம் வாங்கக்கா செய்யலாம் எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கை குடுத்தப்பயும், அதே மாதிரி உப்பு எவ்வளோ போடுறது, காரம் எவ்வளோ போடுறது, ஸ்வீட் எவ்வளோ போடுறது, இந்த மாரி நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி செஞ்சதால ஓரளவுக்கு எனக்கு நல்லாவே கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ கரெக்ட்டா சோமாஸ்லாம் செஞ்சு முடிக்கிற டைம்க்கு சிவா வந்திருந்தாரு. ஸோ சாமிக்கு வந்து ஒரு பாக்ஸ்ல தனியா எடுத்து வச்சுட்டு, சிவாக்கு வந்து டேஸ்ட் குடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. கிரிஸ்பியா இருக்கு. அண்ட் உள்ள இருக்க பூர்ணமோட டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கு அப்டின்ட்டாரு. அது சொன்னதுக்கப்புறம் செம்ம ஹேப்பியா ஆயிடுச்சு. அவர் மட்டும் இல்ல, அப்புறம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வந்து நான் குடுக்குறப்பயும் அவங்களும் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் என்னோட சிஸ்டர் இன் லா வந்து எப்படி செய்றதுன்னு எனக்கு சொல்லிக் குடு. ஏன்னா இவ்ளோ கிரிஸ்பியா நான் செய்றப்ப வந்ததில்லன்னு சொன்னாங்க. ஸோ என்னோட சோமாஸ் வந்து ஒரு ஹிட் ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அன்னைக்கு ஆஃப்டர்நூன் போல வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு, நானும் சிவாவும் விநாயகர், அதுக்கப்புறம் கௌரம்மா வாங்கிட்டு வரலான்ட்டு டவுன் பக்கம் கிளம்பிட்டோம். அங்கங்க இந்த மாரி கடைங்க போட்டிருந்தாங்க. விநாயகர்லாம் பார்க்கறதுக்கே அவ்ளோ கலர்ஃபுல்லா இருந்தாரு. எத எடுக்கிறது, எத விடுறது அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அத்தை வீட்டுக்கு வாங்கிக்கலான்ட்டு விநாயகரும், கௌரம்மாவும் வாங்கியாச்சு. அவங்க வந்து சின்ன சைஸ் இருந்தா போதும் அப்டின்ட்டாங்க. ஏன்னா, அங்க வச்சு கும்பிட்டுட்டு அடுத்து நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு ரொம்ப சின்ன சைஸ் இருந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வாங்கிட்டு வீட்ல போய் குடுத்துட்டோம். ஏன்னா, டூ வீலர்ல போனதால அப்புறம் எங்களுக்கும் சேர்த்து வாங்க முடியாதுன்ட்டு, அவங்களுக்கு குடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருக்கும் வண்டியில அப்டின்ட்டு, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு குடுத்துட்டு வந்தாச்சு. அவங்க வந்து மண்ணுல வேணும்னு கேட்டதால, அதே மாதிரி அவங்களுக்கு வாங்கி குடுத்தாச்சு. நாங்க வந்து பிஓபில பார்த்துட்டுருந்தோம். விநாயகர் சிலை கூட நெறைய இடத்துல பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. பட் கௌரம்மா வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. நாங்க பார்க்குற சைஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. பிடிச்ச மாதிரி இருக்கிறது ரொம்ப சின்ன சைஸா இருந்துச்சு. பாக்லூர் ரோட்லலாம் பார்த்து அந்த அளவுக்கு செட் ஆகலன்றப்ப, அப்புறம் எம்ஜி ரோடுக்குலாம் போயிட்டு, அங்க போய் பார்த்துட்டுருந்தோம். எப்படியும் ஒரு 7, 8 கடையிலயாவது நாங்க பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு இடத்துல ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அப்படியும் விநாயகரும், கௌரம்மாவும் ஒரே இடத்துல வாங்கல. விநாயகர் தனியா ஒரு இடத்துலயும், கௌரம்மா வந்து இன்னொரு இடத்துல ரொம்ப நல்லா இருந்த மாரி இருந்துச்சுன்ட்டு அங்க வாங்கியாச்சு. இதுக்கப்புறமா வாழைக்கண்ணு, அப்புறம் பூஜைக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா நல்ல நேரமா பார்த்து விநாயகரையும், கௌரம்மாவையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. இவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றப்ப அந்த ஃபீலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. 15 வருஷமா இதெல்லாம் அத்தை வீட்ல நான் பார்த்தது தான். பட் நம்ப வீடு அப்படின்றப்ப அந்த மொமெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்துச்சு. ஆரத்தி எடுத்து 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து பூஜை ரூம்ல போய் வச்சாச்சு. அப்புறம் ஈவினிங் ஒரு 6:00 மேல அத்தை வந்திருந்தாங்க, நம்ம வீட்ல கௌரி பூஜை செய்றதுக்கு. அவங்க வீட்ல கௌரி பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வர சொன்னேன். அத்தை கூட சொன்னாங்க, "ஃபர்ஸ்ட் இங்க வந்து செஞ்சு குடுத்துட்டு போறேன்" அப்படின்ட்டு. பட் பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கிளாஸஸ் இருந்துச்சு. ஸோ அங்க முடிச்சுட்டே வாங்க அத்தை அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். என்னதான் இத்தன வருஷம் அத்தை செய்றதுல பார்த்திருந்தாலும், தனியா செய்ற அளவுக்கு இன்னும் பக்காவா எனக்கு தெரியாததுனால அத்தைய கூப்ட்டுருந்தேன். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல இந்த மாரி பூஜைகள்லாம் செய்றோம். ஸோ பெரியவங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணி குடுத்தா நல்லாருக்கும் அப்டின்ட்டும் தோணுச்சு. ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் கௌரி பூஜை செய்றது வழக்கம். பட் கௌரி பூஜையெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படி ஒண்ணு செய்வாங்க அப்படின்றதே எனக்கு தெரியும். ஏன்னா எங்க ஊர்லலாம் வந்து விநாயகர் சதுர்த்தி செய்வாங்க. பட் முன்னாடி நாள் வந்து கௌரி பூஜையெல்லாம் செஞ்சு நான் யாரும் பார்த்தது கிடையாது. ஸோ எனக்கு கல்யாணம் ஆகி வந்த வருஷம் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே புதுசா இருந்துச்சு. அண்ட் அத்தை வந்து கௌரம்மாவ ரெடி பண்ணிட்டாங்க. எங்க அம்மா வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு சர்க்கரை பொங்கல் செஞ்சு குடுத்துட்டாங்க. ஸோ அன்னைக்கு கௌரி பூஜை சூப்பரா செஞ்சு முடிச்சாச்சு.
இது வந்து நெக்ஸ்ட் டே வெட்னஸ்டே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அப்படியே விளாக் கன்டின்யூ ஆகுது. ஸோ முன்னாடி நாள் நம்ம கௌரி பூஜை மட்டும் தான் செஞ்சு முடிச்சிருக்கோம். இன்னும் விநாயகர்லாம் நம்ம ரெடி பண்ணல. இன்னைக்கு தான் எல்லாமே பண்ணணும். நான் மார்னிங் ஒரு 3:00 போல எந்திரிச்சு குளிச்சுட்டு கிச்சன்ல வேலைய ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு வந்துட்டேன். அன்னைக்கு அத்தை, மாமா கூட என்னோட 2 சிஸ்டர் இன் லாவோட ஃபேமிலியும் நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். நம்ம செய்ய போற சமையல் எல்லாத்தையும் சாமிக்கு படைச்சு பூஜை செய்ய போறோம். ஸோ கொஞ்சம் ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணிட்டா, அதுக்கப்புறமா சாமி ரூம்ல போய் இன்னும் என்னென்ன டெக்கரேஷன் பேலன்ஸ் இருக்கோ அதையும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ஐட்டமா அப்படியே செஞ்சு முடிச்சுட்டேன். கொழுக்கட்டை மட்டும் அத்தை வந்து நான் செய்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கும் தெரியாது. அதனால அத்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மிச்சம் இருக்கிற சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் ஆல்மோஸ்ட் செஞ்சு முடிச்சுட்டேன் அவங்க வரதுக்குள்ள. அத்தை அவங்க வீட்லயும் சாப்பாடு செஞ்சு சாமிக்கு படைச்சு பூஜை செஞ்சு முடிச்சுட்டு இங்க வந்தாங்க. நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை ரூமுக்கு போலான்னு நெனச்சேன். அதுக்குள்ள அத்தை வந்துட்டு அவங்க சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ விநாயகரையும் சூப்பரா டெக்கரேட் பண்ணி பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சமைச்சதெல்லாம் சாமிக்கு படைச்சு பூஜையும் செஞ்சு முடிச்சாச்சு. இதெல்லாம் வந்து என்னால ஷூட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு பக்கம் பூஜை, இன்னொரு பக்கம் எல்லாரையும் கவனிக்கிறது இதுவே சரியா இருந்துச்சு. அத்தை வந்து பூஜை ரூம்ல டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்லயே சிவாக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஒர்க் கண்டிப்பா போகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அவர் அப்பவே கிளம்பிட்டாரு. அப்புறமா ஈவினிங் ஒரு 4:30க்கு தான் வீட்டுக்கே வந்தாரு. அவர் வேலைய முடிச்சுட்டு வந்த டைம்க்கு அத்தை, மாமா, சிஸ்டர் இன் லா எல்லாருமே கிளம்பிட்டாங்க. பூஜை டைம்ல அவர் இல்லாததால, அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி ஆரத்தி எடுத்து சாமி கும்பிட்டுக்கிட்டோம். சாமிலாம் கும்பிட்டு அவர் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு உட்கார்றதுக்கு ஆல்மோஸ்ட் 5:00 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு என்னென்ன செஞ்சேன்னா, கோசம்பரி, சுண்டல், வெண்டைக்காய் பொரியல், வெஜிடபிள் பலாவ், முருங்கக்காய் சாம்பார், பருப்பு ரசம், உளுந்த வடை, அப்புறம் தயிர் கோர ஊத்தியிருந்தேன். அப்புறம் கொழுக்கட்டைக்கு தேங்காய் பாலும் செஞ்சு வச்சிருந்தேன். அப்புறம் கொழுக்கட்டை அத்தையும், சிஸ்டர் இன் லாவும் இங்க வந்ததுக்கப்புறம் செஞ்சாங்க. அப்புறம் ஈவினிங் ஒரு 6:30க்கு போல சாமி எடுத்துட்டு போய் விடுறதுக்கு நல்ல டைம் அப்படின்ட்டு அத்தை சொல்லியிருந்தாங்க. கௌரம்மாக்கு வச்ச ப்ளவுஸ் பீஸ், வளையல், மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் அந்த துணியிலேயே வந்து கட்டிட்டு யாராவது சுமங்கலிக்கு குடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அத ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் சாமிக்கு போட்டிருந்த மாங்கல்யம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு, விநாயகருக்கு மேல இருக்கிற அந்த வஸ்திரம் இருக்கு இல்லையா? துணி அத எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட்டு. இதெல்லாம் செய்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து தயிர் சாதம் படைச்சிருந்தேன். அந்த துணியில ஒரு இலை வச்சு நான் படைச்சிருந்த தயிர் சாதத்தையும் அதில வச்சுட்டேன். இந்த இலைய ஃபோல்ட் பண்ணிட்டு துணியையும் மடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் விநாயகர் எடுத்து ஒரு ட்ரேல வச்சு அவர சுத்தி அலங்காரம் பண்ணிட்டேன் பூவெல்லாம் போட்டு. கௌரம்மாவையும் எடுத்து ஒரு ட்ரேல வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் கட்டி வச்சிருந்தேன் இல்லையா? அந்த துணிய எடுத்து அந்த தயிர் சாப்பாடு துணிய எடுத்து விநாயகரோட வயித்துல கட்டியாச்சு. ஸோ விநாயகர வீட்லருந்து அனுப்புறப்ப, அவருக்கு பிடிச்ச தயிர் சாதத்த செஞ்சு அவர் வயித்துல கட்டி அனுப்புறது. தனீஷா வந்து கௌரம்மாவ எடுத்துக்கிட்டா அண்ட் சிவா வந்து விநாயகர எடுத்துக்கிட்டாரு. ஸோ இது வந்து இந்த வருஷம் மட்டும் இல்ல, அத்தை வீட்ல ஒரு ஒரு வாட்டி பண்றப்பயும் இவங்க 2 பேரும் தான் சாமி எடுத்துட்டு போவாங்க. யூசுவலா ஒசூர்ல இருக்க பச்சை குளத்துல போய் விடுவோம். பட் இந்த வாட்டி நம்ம வீட்டு பக்கத்திலேயே ஒரு லேக் இருந்ததால அங்க போய் விட்டாச்சு. ஸோ எங்களோட விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் சூப்பரா முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து அதே வீக் சாட்டர்டே 30த் அன்னைக்கு விளாக் கண்டினியூ ஆகுது. டானிஷா யூக்கு ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே. காலையில ஒரு 9:30க்கு போல நான், சிவா, எங்க அம்மா, அப்பா, அத்தை, அப்புறம் சிஸ்டர் இன் லா அவங்க எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம் ஸ்கூலுக்கு. ஃபர்ஸ்ட் மார்ச் பாஸ்ட் நடந்தது. இங்க செகண்டா மார்ச் பண்ணிட்டு வர்றது தான் தனீஷா. சார் நல்லா இருக்கீங்களா? சார் who has proved her mettle at the state level inter-school athletics under 14, winning silver medals in the 100 meter and 200 meter. Also a silver in the 600 meter race at the Krishnagiri district level. மார்ச் பாஸ்ட் முடிச்சுட்டு இமீடியட்டா தனிஷா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒலிம்பிக் டார்ச் ப்ரிசஷனுக்கு போயாச்சு. அது நடக்கிறப்ப தனிஷா அத்லெட்டிக்ஸ்ல என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கான்ட்டு மென்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிளாசிக்கல் டான்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் வேற டான்ஸ் இந்த மாதிரி ட்ரில்லாம் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. Shayu, all the best! நெக்ஸ்ட் வந்து ஷையோட ரன்னிங் இருந்துச்சு. ஆக்சுவலி என்கிட்ட அவ என்ன சொல்லியிருந்தா 100 மீட்டர்ஸ்லயும் ரிலேலையும் தான் நான் ஓட போறேன், செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்ட்டு. பட் ஸ்டார்ட் பாயிண்ட் பார்த்தா 100 மீட்டர்ஸ் மாதிரி தெரியல. மேபி 400 இருக்கும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க 800 மீட்டர்ஸ் ரன்னிங் அப்படின்ட்டு. China is leading. China from South Korea
அவங்க 800 மீட்டர்ஸ்ன்னு சொன்ன உடனே நான் பயந்துட்டேன். ஏன்னா கிரவுண்ட் வந்து 400 மீட்டர்ஸ் கிரவுண்ட். ஸோ 2 ரவுண்ட்ஸ் அடிக்கணும். ஏன்னா 800 மீட்டர்ஸ்லாம் ஓடணும்னா ப்ராப்பரா பிராக்டிஸ் இருந்தா பண்ண முடியும். பட் ஷைனா வந்து பேட்மிண்டன் பிளேயர். அத்லெட்டிக்ஸ்க்கு அவ எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணதே கிடையாது. ஸோ சடனா 800 மீட்டர்ஸ் ஓடணும்னா எனக்கு என்ன பயம்னா, அன்னைக்கு வெயில் வேற ஜாஸ்தி. எங்க கொஞ்சம் டயர்ட் ஆயி விழுந்துருவாளோன்ட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல லீடிங் வந்துட்டா, நீங்க பார்த்துருப்பீங்க. நான் ஆல்மோஸ்ட் இங்கருந்து கத்திட்டு இருந்தேன். அவ விழுந்துருவா மயக்கம் போட்டே. அந்த அளவுக்கு இருக்கு வெயிலும், பிராக்டிஸும் இல்ல. அவள பாதியிலேயே கூட வந்துர சொல்லுங்க அப்டின்ட்டு. பட் சிவா வந்து இல்ல இல்ல ஓடட்டும், ட்ரை பண்ணட்டும். அவளால முடியலன்னா அவளே வந்துருவா அப்டின்ட்டு சொன்னாரு. செகண்ட் ரவுண்ட்ல அவளோட ஸ்பீட் லைட்டா கம்மியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் டயர்ட் ஆகுறது நல்லா விசிபிளாவே தெரிஞ்சது. அவ டயர்ட் ஆகுறத பார்த்துட்டு தனிஷா வந்து சென்டர் கிரவுண்ட்ல இருந்தா, அவ கூடயே உள்ள சர்க்கிள்ல ஓடுறா. அவ சொல்லிக்கிட்டே ஓடுறா. "ஓடு ஓடு ஷையு உன்னால முடியும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. விட்றாத" அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் ஷையுவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விடல. உள்ள இருந்துட்டே அவள பயங்கரமா சியர் பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் செகண்ட் ரவுண்டோட லாஸ்ட் 100 மீட்டர்ஸ் தான் இருக்கு. Yeah, very good. Yes, Sayo. Come on. Very good. Very good. Very good. Very good. Yes. Yes. ஃபைனலா 800 மீட்டர்ஸ் ஃபினிஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்துட்டா. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க கிளிப்பிங் வந்து 100 மீட்டர்ஸ். இதுலயுமே ஷைனா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தா. நெக்ஸ்ட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க கிளிப்பிங் வந்து ரிலே. ஸோ ஷையுவும் அவங்களோட டீம் மெம்பர்ஸும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி இதில ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தாங்க. இது வந்து தனிஷாவோட 200 மீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தா. 100 மீட்டர்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் ரிலேலயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலா ஸ்போர்ட்ஸ் டேலாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லா பசங்களும் சேர்ந்து சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வாங்கியிருந்த கப்பெல்லாம் பார்த்துட்டு. ஒரு பக்கம் பெரிய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சின்ன பசங்க அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் கூட பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷையுவும் அவளோட கசின், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போடுற ஆட்டத்த பாருங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் டே செம ஜாலியா முடிஞ்சது. எல்லாருமே பயங்கர டயர்ட் ஆயிட்டோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயங்கர வெயில் இருந்துச்சு அன்னைக்கு. எல்லாரும் ஒரு பக்கம் டேன் ஆனது, இன்னொரு பக்கம் டயர்ட் ஆனது. ஒரு 3:34ன்றப்ப வீட்டுக்கு வந்தோம். எல்லாம் குளிச்சு, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு ஃபேமிலி ஃபங்ஷன் இருந்துச்சு குப்பம்ல. ஸோ அப்படியே கிளம்பி போயிட்டோம். ஈவினிங் வந்து ரிசப்ஷன். அடுத்த நாள் சண்டே மார்னிங் மேரேஜ். சண்டே மார்னிங் அன்னைக்கு வெட்டிங்லாம் முடிச்சுட்டு ஒசூருக்கு வந்து ஆஃப்டர்நூன் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் 6:00 போல கிளம்பி பெங்களூருக்கு வந்திருந்தோம். ஏன்னா முன்னாடி நாள் 30th என்னோட தம்பி அண்ட் சிஸ்டர் இன்லோட வெட்டிங் ஆனிவர்சரி. அன்னைக்கு ஃபங்க்ஷன் இருந்ததால எங்கேயுமே போக முடியலன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஈவினிங் வந்து அவங்க ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். இது வந்து சர்ஜாப்பூர்ல கிளாடியா அப்படின்ற ஒரு ப்ரூவரி. ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்டீரியர்ஸ்ல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபுட் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரியூ வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப நாள் கழிச்சு தனிஷா ஷையுவ பார்த்த ஒரு குஷி அவளுக்கு. ஸோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டானி ஷையு கூடயே ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. அங்க ப்ரூவரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் எல்லாம் என்டர்டெயின் பண்ற மாதிரி ஒரு பேப்பர், கிரேயான்ஸ் செட் இந்த மாரிலாம் குடுத்துட்டாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் என்கேஜ்டா இருப்பாங்க அப்டின்ட்டு. அங்க ப்ரூவரிலேயே மம்மி வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக் கட்டிங்கும் நடந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்க வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இன்டீரியர்ஸ் அண்ட் ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களோட டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல புக் ஆயிருந்துச்சு. நாங்க உள்ள வரப்போ ஒண்ணும் பெருசா ஹேப்பனிங்கா இல்ல. பட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழ இறங்கி வந்து பார்த்தா, இங்க ஃபயர் ஷோ, டான்ஸ்லாம் இருந்துச்சு. அதையும் பார்த்து கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிளம்பலான்ட்டு வெளிய வந்துட்டோம். ஆனாலும் ரியூ இருந்ததால இன்னொரு ஒரு 5, 10 நிமிஷம் அவ கூட பேசிட்டு, விளையாண்டுட்டு, அதுக்கப்புறம் தான் ஒரு வழியா அப்படியே கிளம்புனோம். ஸோ இப்படிதான் எங்களோட வீக் சூப்பரா போச்சு. அண்ட் இந்த வீடியோவ நான் இங்கயோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நெக்ஸ்ட் வீக் நான் உங்கள மீட் பண்றேன். Until then it's bye from Rashmi and thanks for watching. Missing someone